கத்தமிடுவதாக இன்றைய வசனம் சங்கீதம் 126 5ஆம் வசனம். கண்ணீருடைய விதைக்கிறவர்கள் கம்பீரத்துடைய அறுப்பார்கள். கத்தமிடுவதாக தசமாகும்போது கண்ணீரோடு விதைக்கிறது. இந்த உலகத்தில் தேவனுடைய சமூகம் உலக ரீதியாகவே இந்த வசனம் பார்க்கும்போது ஒரு வயலில் விதைக்கும் போது அவன் ஒரு அநேக தானியத்தை விதைக்கணும். அதுக்கு ஐயோ கஷ்டப்பட்டு விதைப்பான். அந்த கண்ணீரோடு தான் விதைச்சிருப்பான். எனக்கு இவ்வளோ காசு கஷ்டப்பட்டு விதைக்கிறேன். ஆனால் அறுவடை பண்ணும்போது எவ்வளோ மகிழ்ச்சி அடைவான். கம்பீரத்தோட அறுப்பார்கள். அப்படி அதாவது மனுஷன் பண்ணி இந்த வசனத்தை பார்க்குறோம். ஆவிக்கிற வாழ்க்கையில் கர்த்தருக்கு சமூகத்தில் நீங்கள் உண்மையாக கண்ணீர் விட்டு ஜெபிச்சிருந்தீங்கன்னா, அதாவது அந்நாள் ஒரு துக்கம். அதாவது அந்நாள் ரொம்ப மதுபானம் குடித்த ஆள் மாதிரி ஏலி சொல்லுவார். அந்த மாதிரி அழுது இருப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் அழுது முடித்த பிறகு பைபிளை போட்டிருக்கோம். அண்ணன் அப்போ துக்கம் மயக்கவில்லை, ஏற்ற காலத்தில் சாமுவேல் பிறக்கிறான், சாட்சியாக மாட்டுறாரு. இந்த வேளையில் நம்ம வாழ்க்கை ஏதாவது சில கஷ்டங்கள் இருக்குமானால், சில விஷயங்கள் நம்ம விட்டதில் பெற முடியாது போராடுமானால், நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரை ஊற்றுவோமானால், கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம கம்பீரத்தோடு இருப்போம். அந்த காரியத்தில் கம்பீரத்தோடு இருப்போம். நம்ம கேட்குறது கர்த்தருக்கு பிரியமான காரியமாக இருக்குமா? நம்ம கர்த்தருக்கு பிரியம் இல்லாத சில பாவ காரியத்தை கேட்டு போனால் கிடக்காது. ஆனால் கர்த்தருக்கு பிரியமான காரியமாக இருக்குமானால், நீங்கள் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஒரு ஜெபத்தை வச்சிங்கன்னா, மறுபடி கம்பீரமாக நீங்கள் அறுப்பீங்க. அந்நாள் மாதிரி கண்ணீரோடு அறுத்திருந்தாலும் மறுபடி கம்பீரமாக அறுக்க தேவ செய்வார். இந்த வேளையில் பல ஆண்டுகளாக தொடர்ந்த ஒரு காரியமாக இருக்குமானால், நம்ம ஒரு விஷயம் கர்த்தர் சமூகத்தில் அழுவோம். கர்த்தருக்கு அந்த கண்ணீரை இருதயத்தின் பாரத்தை கர்த்தர் சமூகத்தை ஊட்டி விடுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை தருவார், ஒரு மகிமையை தருவார். அந்த பூமியிலும் ஒரு சாட்சியாக தருவார். அநேக ஜனங்களுக்கு ஆசை மாட்டுவார். அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.